ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளுப்பருப்பில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அந்த சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல கொள்ளுப்பருப்பு எடுத்து சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இதை நைட் பூரா ஊற வச்சு காலையில் கொஞ்சம் பச்சையாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. அது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. வேக வைத்து சாப்பிடுவது எல்லோருக்கும் ஒத்துக்கும். நான் இதைய குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன். 5 விசில் விட்டால் போதும். ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இந்த கொள்ளு பருப்பில் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடையும் குறைந்துவிடும். வாரத்தில் திடீர்னு 2-3 நாள் நாம் நான்வெஜ் சாப்பிட்டா அடுத்த வாரமே நாங்கள் இந்த கொள்ளு பருப்பை அதிகமாக எடுத்துக்குவோம். கொள்ளுப்பருப்பை அப்படியே வேக வைக்காம சில பொருட்களை போட்டு வேக வச்சோம்னா சுவை நல்லா இருக்கும். இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, வரமிளகாய், எண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். இப்போ நாம் சாப்பிட்ற எல்லா பொருட்களிலும் தேவைக்கு அதிகமாக சர்க்கரை இருக்குங்க. அப்போ நம்ம சர்க்கரை குறையக்கூடிய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கணும். இந்த கொள்ளு பருப்பில் சர்க்கரை குறைக்கின்ற ஆற்றல் இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சில சமயம் எதை சாப்பிடுவது அப்படின்னு விரத்தியில் இருப்பாங்க. அப்போ இந்த கொள்ளு பருப்பு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. 5 விசில் விட்டு எடுத்து பார்ப்பதற்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கிறேன். வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கையில் அமுத்தி நசுக்கி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த பருப்பு மற்ற பருப்புகளை விட ரொம்ப கடினமானது. அதனால் இந்த மாதிரி நல்லா வெந்துட்டா வயிறுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. ஒரு கடாயில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருகாப்பில், கொத்தமல்லி, சீரகம் இதையெல்லாம் ஆட் பண்ணி ஒரு வணக்கிக்குங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நாம் தாளித்ததை அதை வேக வைத்த கொள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு போடுறோம்னா கொள்ளு பருப்பு அப்படியே சாப்பிட்டோம்னா ருசி வராது. அதனால இப்படி தாளித்து போட்டோம்னா ருசி வரும். இப்போ மொத்தமாக மிக்சிக்குள்ளே போட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கொள்ளு பருப்பில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது.